Hi everyone, welcome to Netting Lit UGTRB exam seriesல today டென்னசி வில்லியம்ஸோட பிளே த கிளாஸ் மினேஜரி வந்து பார்க்க போகிறோம். லாஸ்ட் லெக்சரில் சீன் 3 வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் இந்த லெக்சரில் சீன் 4லேருந்து இந்த விங்ஃபீல்ட் ஃபேமிலியில் என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். முன்னாடி இருந்த சீனில் பார்த்தோம் அப்படின்னா டாம் வந்து அந்த மதர்கிட்ட வந்து ஃபைட் பண்ணிவிட்டு வீட் அவுட் வந்து வெளியே வந்து போயிருப்பான். அப்படியே போய் மூவிலாம் பார்க்குறான். மூவிலாம் பார்த்துட்டு ஏர்லி மார்னிங் 5 o'clock சர்ச் பெல் வந்து 5 டைம் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுது. அந்த டைம் தான் வீட்டுக்கு வந்து அகைன் வந்து வாரான். அந்த ஃபயர் எஸ்கேப் ஸ்டேர் இருக்குன்னு பார்த்தோம்ல, அது வழியாக அவன் வந்து உள்ளே வந்து வாரான். அவன் கையில் அந்த மூவிக்கு போயிட்டு வந்து அந்த டிக்கெட்ஸ் எல்லாம் இருக்குது. கையில் ஒரு பாட்டிலும் வச்சுருக்கான். அவன் ட்ரிங்க் பண்ணிவிட்டு அந்த பாட்டிலையும் கூட கையில் வச்சுருக்கான். அவன்கிட்டயும் ஒரு ஸ்பேர் கீ இருக்குது போல். அவன் ட்ரிங்க் பண்ணியிருக்கிறதுனால அதை கீழே போட்டுட்டு அதை கஷ்டப்பட்டு தேடிட்டு வந்து இருக்கான். அந்த டைமில் லாரா அவனோட சிஸ்டர் வந்து கரெக்டாக வந்து அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. டாம் வந்து லாரா கிட்ட பேசுகிறான். அந்த மூவி வந்து நல்லா இருந்துச்சு. அந்த மூவி முடிச்சுட்டு நான் ஒரு மேஜிக் ஷோக்கும் வந்து போயிட்டு வந்தேன். அங்கே ஒரு மெஜிஷியன் இருந்தார். அவரோட நேம் வந்து மல்போலியோ. அவர் வந்து நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணாராம். வாட்டரை வந்து ஒயின், பியர், விஸ்கி இந்த மாதிரி ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ் எல்லாம் மாற்றினார் அப்படிங்கிற மாதிரி அந்த சிஸ்டர் கிட்ட ஒரு ட்ரங்கன் ஸ்டேட்லேயே வந்து பேசிட்டு வந்து இருக்கான். அண்ட் லாரா கிட்ட ஒரு ரெயின்போ கலரில் இருக்க ஒரு ஸ்கார்ஃபை வந்து கொடுக்குறான். எனக்கு அந்த மேஜிக் ஷோவில் இது வந்து கிடச்சிச்சு, ஸோ இதை வந்து நீ வந்து ஞாபகார்த்தமாக வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சிஸ்டர் கிட்ட அந்த ஸ்கார்ஃபை வந்து கொடுக்குறான். தென் அந்த மேஜிக் ஷோவில் காஃபின் வச்சு ஒரு ட்ரிக் வந்து பண்ணியிருக்காங்களாம். காஃபின் அப்படின்னா சவப்பெட்டி, அதுக்குள்ளே ஒருத்தரை உள்ளே வச்சு அந்த மாதிரி மேஜிக்ஸ் எல்லாம் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த ட்ரிக் வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சிஸ்டர் கிட்ட சொல்கிறான். அப்புறம் அப்படியே அந்த டைம் வந்து 6 மணி வந்து ஆகுது. 6 மணி ஆகும்போது அந்த மதர் அமேண்டா வந்து அவங்க குழந்தைங்களெல்லாம் எழுப்புறதுக்காக அந்த ரைஸ் அண்ட் ஷைன் அப்படிங்கிற மாதிரி சாங் எல்லாம் அவங்க வந்து ப்ளே பண்ணிட்டு எழுப்புறாங்களாம். அந்த மதரும் சன்னும் ஃபைட் பண்ணாங்கல்ல. ஸோ அதுக்கப்புறம் அந்த மதர் வந்து சன் கிட்ட வந்து பேசலை. அதனால அந்த டாட்டர் லாரா கிட்ட போயிட்டு மெசேஜ் சொல்கிறாங்க, அவனை வந்து எந்திரிக்க சொல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த லாரா கிட்ட வந்து சொல்கிறாங்களாம். லாரா வந்து டாம் கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க. பேசும்போது நீ வந்து மதர் கிட்ட வந்து அப்பாலஜைஸ் பண்ணிரு ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் டாம் வந்து அன்வில்லிங்காக தான் இருக்கிறான். அந்த மதர் கிட்ட அகைன் வந்து பேசுறதுக்கு அவனுக்கு வந்து இஷ்டம் வந்து இல்லையா. அண்ட் நவ் அமேண்டா வந்து அந்த டாட்டர் லாராவை நீ போயிட்டு கிராசரிஸ் எல்லாம் வாங்கிட்டு வா, அதுவும் கிரெடிட்ல தான் கடனில் தான் வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்புகிறாங்க. லாரா அந்த இடத்துல இருந்து வெளியே வந்து போயிடுறாங்க. அப்போ பேக்ரவுண்டில் ஏவ் மரியா அந்த மியூசிக் வந்து ரன் ஆகிட்டு வந்து இருக்குது. பிளாஸ்டிக் தியேட்டர் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால நிறைய மியூசிக்கல் அந்த டோன்ஸ் எல்லாமே வருது. இதெல்லாம் கூட லேசாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏவ் மரியா அந்த மியூசிக் வந்து வருது. இதில் எதுக்கு அந்த காட் இமேஜரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த டைமில் அந்த மியூசிக் கேட்டதுக்கப்புறம் நம்ம டாம் வந்து கொஞ்சம் வந்து மனம் வந்து மாறி அந்த மதர் கிட்ட போயிட்டு அப்பாலஜைஸ் வந்து பண்ண வந்து போகிறானாம். மதர் கிட்ட போயிட்டு அப்பாலஜைஸ் பண்ணுறான். அந்த மதர் வந்து டாம் கிட்ட வந்து ஒரு ப்ராமிஸ் வாங்குறாங்க, நீ ஒரு ட்ரங்கடாக வந்து இருக்கக்கூடாது, நீ வந்து ட்ரங்க் பண்ணுற, ரொம்ப வீட்டில் வந்து ஃபைட் பண்ணுற, இது எல்லாமே யாரை பாதிக்குது அப்படின்னா உன்னோட சிஸ்டரை தான் பாதிக்குது. நான் லாரா வந்து அழுதுட்டு இருக்கதை வந்து பார்த்தேன். நீ வந்து அன்ஹாப்பியாக இருக்கிற அப்படிங்கிறத நினச்சி உன்னோட சிஸ்டர் வந்து அழுற, அவள் வந்து பாவம் அப்படிங்கிற மாதிரி அந்த மதர் வந்து டாம் கிட்ட வந்து பேசுகிறாங்க. அந்த மதருக்கு என்ன பயமாக இருக்குது அப்படின்னா, இவங்களோட அந்த ஃபாதர் விட்டுட்டு போனார்ல, அவருமே ஒரு நல்ல ஒரு ட்ரங்கட், அந்த ட்ரிங்கிங் ஹேபிட் வந்து இந்த பையனுக்கு வந்துருமோன்னு சொல்லி அந்த மதர் வந்து ரொம்ப வந்து பயப்படுறாங்க. பட் டாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான், நான் மூவிக்கு போகிறது எதுக்காக அப்படின்னா என்னோட ஜாபில் ஒரு அட்வென்ச்சர் வந்து இல்லை, ஸோ அதனால தான் நான் மூவிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவனோட சைடை வந்து அவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான். பட் அமேண்டாக்கு வந்து என்ன ஒரு சீக்ரெட்டான விஷயம் தெரியும் அப்படின்னா, டாம்க்கு வந்து ஒரு லெட்டர் வந்து வந்திருக்கு. அந்த மர்ச்சன்ட் மரைன்ஸில் போயிட்டு ஒரு செயிலராக இருக்கிறதுக்கான லெட்டர் வந்து வந்திருக்கு. அதை அவன் வந்து வீட்டில் இருந்து மறைக்கிறான். வீட்டுக்கு தெரியாமல் நம்ம அந்த ஜாபுக்கு வந்து போயிடணும், இந்த வீட்டில் இருக்கவங்க என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி விட்டுட்டு போயிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் டாமும் இருக்கான். அமேண்டா வந்து டாம் கிட்ட சொல்கிறாங்க, நீ வந்து உன்னோட அப்பா மாதிரி இருக்கக்கூடாது, எங்களெல்லாம் விட்டுட்டு வந்து போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் நீ வந்து லாராக்கு ஏதாவது ஒரு பர்சனை நீ வந்து மேரேஜுக்கு செட் பண்ணி கொடுத்துட்டாவது போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உன்னோட வேர் ஹவுஸில் நீ ஒர்க் பண்ணுறல்ல, அங்கே யாராவது நல்ல ஜென்டில்மேன் இருப்பாங்க, அவங்க யாராவது ஒருத்தவங்கள லாராக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டா நீ வந்து போன்னு சொல்கிறாங்க. டாமும் ரொம்ப ரிலக்டண்ட்டாக அவன் வந்து ஓகேன்னு சொல்லிடுறான். அண்ட் இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த அமேண்டா வந்து ஒரு மேகசினில் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறதுக்காக அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ அதில் அந்த ஒரு கிளையண்ட் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்களா. அந்த கிளையண்ட்டை வந்து ஒரு கிறிஸ்டியன் மார்ட்டியர் அப்படிங்கிற மாதிரிலாம் ப்ரைஸ் பண்ணி பேசிட்டு வந்து இருக்காங்களாம். தென் சீன் 5 பார்ப்போம். இதோட டைம் செட்டிங் வந்து 1937 ஒரு ஸ்ப்ரிங் டைமில் வந்து இருக்குது. இந்த பிளே ஆரம்பிக்கும் போது 1930
அந்த டைமில் ஆரம்பிச்சது. அண்ட் இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். 1937 ஸ்ப்ரிங்கில் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். அமாண்டா வந்து டாமை வந்து இப்போவுமே வந்து அந்த நேக் பண்ணிகிட்டே இருக்காங்க. நேக் பண்ணிட்டுனா ஏதாவது சொல்லிக்கிட்டே சில மதர்ஸ் வந்து எரிச்சல் படுத்திகிட்டே இருப்பாங்கல்ல. ஸோ அதே மாதிரி தான் அமாண்டா வந்து டாமை வந்து நேக் பண்ணிட்டு இருக்காங்க. உன்னோட அப்பியரன்ஸ் வந்து இப்படி இருக்குது, நீ ரொம்ப ஸ்மோக் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நிறையா கிரிட்டிக்கல் ரிமார்க்ஸ் எல்லாம் டாமை நோக்கி சொல்லிகிட்டே வந்து இருக்காங்களாம். டாம் வந்து அப்படியே வெளியே வந்து அந்த ஃபயர் எஸ்கேப்பில் நிற்கிறான். நின்றுட்டு அவனோட சிகரெட்டை எடுத்து அவன் வந்து ஸ்மோக் வந்து பண்ணுறானா. அமாண்டாவும் போயிட்டு அந்த டாம் கூடவே ஃபயர் எஸ்கேப்பில் போயிட்டு நிற்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து அந்த நைட்டில் இருக்க அந்த மூனை வந்து பார்க்குறாங்க. மூனை பார்த்துட்டு 2 பேருமே ஒரு விஷை வந்து மேக் பண்ணுறாங்களாம். அமாண்டா என்ன விஷ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட குழந்தைங்களோட சக்ஸஸ் அண்ட் ஹாப்பினஸ்க்காக விஷ் பண்ணுறாங்க. அந்த டைமில் டாம் வந்து ரிவீல் வந்து பண்ணுறான். ஒரு ஜென்டில்மேன் காலரை நான் வந்து டின்னருக்கு வந்து கூப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி ரிவீல் வந்து பண்ணுறான். அந்த ஜென்டில்மேன் காலர் வந்து என்னோட ஒரு கொலீக் தான், என்னோட வேர் ஹவுஸில் ஒர்க் பண்ணுறாரு, அவரை நான் வந்து கூப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அமாண்டாக்கு ரொம்ப வந்து ஹாப்பி ஆகிருது. ஹாப்பி ஆன உடனே பேக்ரவுண்டில் ஒரு ஃபேன்ஃபேர் அப்படிங்கிற ஒரு மியூசிக் வந்து ப்ளே ஆகுது. இது வந்து செலிப்ரேஷனுக்கெல்லாம் ப்ளே பண்ணக்கூடிய மியூசிக். அந்த ஃபேன்ஃபேர் மியூசிக் வந்து ப்ளே ஆகுதான். அந்த ஸ்க்ரீனில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜென்டில்மேன் காலர் கையில் வந்து பொக்கே வச்சுட்டு வர்ற மாதிரி பின்னாடி இந்த ஸ்க்ரீனில் வந்து போர்ட்ரே வந்து பண்ணுறாங்களாம். அந்த ஜென்டில்மேன் காலர் வந்து நெக்ஸ்ட் டே அடுத்த நாள் தான் வாராரு. அமாண்டாக்கு வந்து இப்போவே அந்த வீட்டெல்லாம் ரீஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும், ஏன்னா நெக்ஸ்ட் டேக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையும் இப்போவே ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அண்ட் டாம் கிட்ட சொல்கிறாங்க, நீ இவ்வளோ லேட்டாக தான் சொல்லுவியா, சீக்கிரமே சொல்லியிருந்தேன் அப்படின்னா நான் எல்லா வேலைகளையும் சீக்கிரமாகவே முடிச்சிருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டை போயிட்டு ரீஆர்கனைஸ் பண்ணுறாங்களாம். அண்ட் டாம் கிட்டையும் அந்த ரீஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே அப்படி பேசுகிறாங்க. ஜென்டில்மேன் காலர் வந்து ஒரு ட்ரிங்கராக மட்டும் இருந்துடவே கூடாது, என்னோட பொண்ணு ஒரு குடிக்கிற ஒரு பர்சனை வந்து மேரேஜ் பண்ணுறதுல எனக்கு வந்து இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் டாம் நினைக்கிறான் இதெல்லாம் ஒரு ப்ரீமெச்சூரான விஷயம், இப்போ வந்து எல்லாருமே ட்ரிங்க் தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து நினச்சிக்கிறான். அண்ட் கண்டினியூஸாகவே அந்த ஜென்டில்மேன் காலர் பற்றின இன்ஃபர்மேஷனை அந்த மதர் வந்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்காங்களாம். உடனே அந்த டாம் வந்து சொல்கிறான், அந்த ஜென்டில்மேன் காலரோட நேம் வந்து ஜிம் ஓ கானர். அவன் வந்து அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய அந்த வேர் ஹவுஸில் ஒரு ஷிப்பிங் கிளர்க்காக வந்து இருக்கிறானா. அப்படி சொல்லி முடிக்கவும் அகைன் அந்த மதர் வந்து ஜிம்மோட சேலரி எவ்வளவு, பேக்ரவுண்ட் என்ன, அவனோட ஆம்பிஷன்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி குவஸ்டினாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஒரு டிப்பிக்கல் மதர் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இருக்காங்க. அண்ட் டாம் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொடுக்குறான். ஆல்சோ என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த ஜிம் வந்து இப்போ நைட் ஸ்கூலுக்கும் அவன் வந்து போயிட்டுருக்கானா. அவன் வந்து ரேடியோ இன்ஜினியரிங் வந்து படிச்சுட்ருக்கான். அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படின்னா ஒரு ஸ்பீக்கர், ஒரு ஜெனரல் பப்ளிக் ஆடியன்ஸ் கிட்ட பேசுறதுக்கான அந்த கோர்ஸையும் கூட அவன் வந்து படிச்சுட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறான். அண்ட் என்னவும் சொல்கிறான் அப்படின்னா நான் வந்து இந்த ஜிம்மை வந்து வர சொல்லியிருக்கேன் டின்னர் சாப்பிட, பட் என்னோட சிஸ்டரை தான் நீங்கள் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணணும், நீங்கள் ஒரு ஜென்டில்மேன் காலராக வந்து என்னோட சிஸ்டரை மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் நான் கொடுக்கல, ஜஸ்ட்டு ஜிம்மை வந்து டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி டாம் வந்து சொல்கிறான். அமாண்டா சொல்கிறாங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம், நம்ம லாராவை பார்த்தோன்னே ஜிம் வந்து ஃபெல் ஆகிடுவாங்க. அண்ட் டாம் வந்து வார்ன் பண்ணுறான், லாரா வந்து ரொம்ப ஒரு ஷையான கேர்ள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணக்கூடிய ஒரு கேர்ளாக வந்து இருப்பாங்க, எப்படி வந்து ஃபால் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அமாண்டா சொல்கிறாங்க இல்லை, லாரா வந்து நம்ம எல்லார் மாதிரி காமனான ஒரு கேர்ள் தான், கண்டிப்பாக லாராவை பார்த்த உடனே அந்த ஜிம்க்கு வந்து பிடிக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் டாம் வந்து அன்னைக்கு நைட்டம் வந்து மூவிஸ்க்கு வந்து போகிறான். அமாண்டா வந்து லாராவை வந்து கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு அந்த மூனை பார்த்து நீயும் ஒரு விஷ் வந்து மேக் பண்ணுன்னு சொல்கிறாங்க. லாராக்கு வந்து என்ன விஷ் மேக் பண்ணுன்னு கூட தெரியல, அதையும் மதர் கிட்ட தான் கேட்குறாங்க. உடனே மதர் சொல்கிறாங்க ஹாப்பினஸ் அண்ட் குட் ஃபார்ச்சூன் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீ வந்து வேண்டிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இதோட இந்த சீன் 5 வந்து முடியுது. தென் சீன் 6 வந்து பார்ப்போம். ஃபயர் எஸ்கேப் மேலே லீன் ஆகி நின்றுட்டு டாம் வந்து ஆடியன்ஸ் கிட்ட ஜிம்மை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்களாம். ஜிம் பார்த்தோம் அப்படின்னா ஹை ஸ்கூல் படிக்கிற டைமில் ஒரு ஹீரோயிக்கலான ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்து இருந்திருக்காரு. எல்லாருக்கும் பிடிச்சமான ஸ்டூடெண்ட்டாக அந்த ஜிம் வந்து இருந்திருக்காரு. அங்கே இருக்க ஸ்போர்ட்ஸ் டீமோட கேப்டனாக இருந்திருக்காங்க. க்ளீ கிளப்னு சொல்லி ஒரு கிளப் இருக்குது, அதோட ஒரு ஸ்டாராக இருந்திருக்காங்க. ஒரு ரைசிங் ஸ்டார், ஒரு ஃபேமஸான ஒரு பாய் தான் இந்த ஜிம்மாக வந்து இருந்திருக்காங்க. பட் 6 வருஷத்துக்கு அப்புறம் ஜிம்மோட அந்த ஸ்டார் ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து கீழே வந்து வருது. இப்போது டாமும் சரி ஜிம்மும் சரி 2 பேரும் அதே ஒர்க் ஹவுஸில் தான் கிளர்க்காக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஜிம் வந்து ரொம்ப க்ளோரியஸாக இருந்தால, ஸோ அந்த டேஸ்ல இருந்து டாமுக்கு வந்து ஜிம்மை வந்து நல்லாவே தெரியும். ஏன்னா ஒரே ஸ்கூலில் தான் எல்லாரும் வந்து படிச்சிருக்காங்க. ஜிம் பார்த்தோம் அப்படின்னா டாமை வந்து ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவாராம். ஏன்னா நம்ம டாமுக்கு நிறைய ரைட்டிங் ஸ்கில் எல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். டைப் ரைட்டரில் நிறைய மேனுஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி வச்சிருப்பாரு. அதை அந்த மதர் வந்து கோவத்தில் வந்து தூக்கி வீசுவாங்கன்னு சொல்லிலாம் பார்த்தோம்ல. ஸோ அந்த ரைட்டிங் ஸ்கில் எல்லாம் பார்த்துட்டு ஜிம் வந்து டாமை ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிற மாதிரிலாம் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஜிம்முக்கு
டாமை மட்டும் இல்லை, டாமோட சிஸ்டர் லாரா இருக்காங்கல்ல, அவங்களையும் கூட தெரியுமா. பட் இவ்வளோ நாள் கழிச்சு அந்த லாராவை ஞாபகம் வச்சிருப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக வந்து இருக்குது டாமுக்கு. வீட்டில் அமாண்டா பார்த்தோம் அப்படின்னா அந்த ஜென்டில்மேன் காலர் வர்றதுனால ஃபுல்லாகவே அந்த அப்பார்ட்மெண்ட்டை நல்லா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. புதுசான லேம்ப் ஷேட், கர்டன்ஸ் எல்லாத்தையும் வந்து மாற்றி வந்து வச்சுருக்காங்களாம். அவங்களோட டாட்டர் லாராக்கு நல்ல பியூட்டிஃபுல்லான ட்ரெஸ்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல சாஃப்டான பிரிட்டி ட்ரெஸ் போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் லாராக்கு ரொம்ப நர்வஸாக வந்து இருக்குது. அமாண்டாவும் பார்த்தோம் அப்படின்னா அவங்க முன்னாடி டைமில் வச்சுருந்த நல்ல ஃப்ரில் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஓல்டு ட்ரெஸ்ஸை வந்து போட்டுக்கிறாங்க. கையில் ஜாங்குவில்ஸ் அப்படிங்கிற அந்த ஃப்ளவரை வந்து வச்சுருக்காங்க. அந்த ஜென்டில்மேன் காலர் வந்து வரும்போது அவங்களுக்கு கொடுத்து க்ரீட் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது நம்ம அமாண்டாக்கு அவங்க முன்னாடி இவங்களோட ஃபாதரை மீட் பண்ணியிருப்பாங்கல்ல மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி, அந்த ஞாபகங்கள் எல்லாம் அமாண்டாக்கு வந்து வந்துட்டு போயிட்டு இருக்குதான். இப்போ தான் லாராக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, அந்த வரக்கூடிய ஜென்டில்மேன் கார்னர் வந்து ஜிம் ஓ கார்னர் அப்படிங்கிறது தெரியுது. இந்த ஜிம் தான் நம்ம லாராவோட ஹை ஸ்கூல் க்ரஷ்ஷாக வந்து இருக்கும். உடனே ஜிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே கூட லாரா வந்து பயந்துடுறாங்க. உடனே மதர் சொல்கிறாங்க, நீ வந்து பயம்லாம் படக்கூடாது, நல்லா தைரியமாக இருன்னு சொல்கிறாங்க. சொல்லவும் பின்னாடி ஸ்க்ரீனில் டெரர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து அப்படியே போர்ட்ரே வந்து ஆகுது. அண்ட் இப்போ டாம் ஜிம் ரெண்டு பேருமே வந்து வந்துட்டாங்க. டோர் பெல்லை வந்து ரிங் பண்ணுறாங்க. லாராக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது. அம்மா நீங்களே போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. பட் அமாண்டா வந்து ரெஃப்யூஸ் பண்ணிவிட்டு இல்லை நீ தான் போயிட்டு ஓப்பன் பண்ணுன்னு சொல்கிறாங்க. லாரா வந்து போயிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. ரொம்ப ஆக்வர்டாகவே ஜிம் அண்ட் டாமை வந்து க்ரீட் பண்ணுறாங்க. உடனே அந்த அண்ணன் டாம் வந்து சொல்கிறாரு, லாரா வந்து ரொம்ப ஷையாக இருப்பாங்க, நீங்கள் ஒன்றும் நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அந்த ஜிம்மை கூப்பிட்டு உள்ளே வந்து வராரு. உள்ளே வந்ததுக்கப்புறம் முதல்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஜிம்மும் டாமும் அந்த ஃபயர் எஸ்கேப் இருக்குல்ல அதில் நின்றுட்டு வந்து ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்களாம். அப்போ ஜிம் சொல்கிறான், நான் பப்ளிக் ஸ்பீக்கிங் அந்த கோர்ஸ் வந்து படிக்கிறேன்ல, நீயும் சேர்ந்து படிக்க வேண்டியதுன்னு அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே டாம் சொல்லுவான், இல்லை எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது, நான் ஆல்ரெடி மூவிஸ் எல்லாம் நிறைய பார்த்து அதுலேயே டயர்டாயிட்டு இருக்கேன், எனக்கு எப்படியாவது இந்த வீட்டில இருந்து வெளியே போகணும்னு சொல்லி தான் எண்ணமா வந்து இருக்கு. நான் வந்து வீட்டுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மணியை என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, யூனியனுக்கு வந்து நான் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிட்டேன். வீட்டுக்கு வந்து கரண்ட் பில் வந்து கட்டவுக்காக வச்சிருப்பான். பட் அந்த பில்லை வந்து கட்டாம அவன் வந்து யூனியனுக்கு வந்து அந்த மணியை வந்து பே பண்ணிட்டு அவனே டிக்ளேர் பண்ணிக்கிறான், நானும் என்னோட அப்பா மாதிரி தான் என்னோட ஃபேமிலியை வந்து அபேண்டன் வந்து பண்ண போறேன் அப்படிங்கிறத இந்த ஜிம் கிட்ட வந்து சொல்றான். தென் இவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த லிவிங் ரூமுக்கு வந்து வராங்க. வரும்போது அந்த அமாண்டா வந்து ஜிம் கிட்ட வந்து பேசுறாங்க. பேசும்போதே ரொம்ப கேர்லிஷான மேனர்ஸ்ல வந்து பேசுறாங்களாம். முன்னாடி டைம்ல இவங்களை வந்து 17 ஜென்டில்மேன் காலர்ஸ் பார்க்க வந்திருப்பாங்கல்ல, ஸோ அந்த கதையெல்லாம் கூட இந்த ஜிம் கிட்ட வந்து சொல்றாங்க. ரொம்ப கேர்லியா பேசிட்டு இருக்காங்க. இப்போ அமாண்டா வந்து டாமை வந்து அனுப்புறாங்க. லாரா ரூம்குள்ள இருக்கா, அவளை வந்து கூப்பிட்டு வா, நம்ம எல்லாரும் சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. லாரா வந்து பயந்துக்கிட்டு நான் வந்து கொஞ்சம் சிக்கா இருக்கேன், நான் வரலன்னு சொல்லிடுவாங்க. உடனே மதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிக்கா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க வந்து சோஃபால வந்து படுத்துக்கோ, நாங்க எல்லாம் சாப்பிடுவோம், நீ ஆனா இங்க தான் இருக்கணும்னு சொல்றாங்க. உடனே அந்த கேர்ள் வந்து சோஃபால வந்து படுத்துக்கிறாங்களாம். தென் சீன் 7 வந்து பார்ப்போம். லாரா வந்து அந்த லேம்ப் லைட்டுக்கு கீழே அந்த சோஃபால வந்து படுத்திருக்காங்க. டின்னர் எல்லாம் வந்து முடியுது. டின்னர் முடிஞ்சவும் என்ன ஆகிடுது அப்படின்னா, அங்கே இருக்க லைட் எல்லாம் அப்படியே ஃப்ளிக்கர் ஆகுது, அப்படியே வெட்டிட்டு அப்படியே எல்லாமே ஆஃப் ஆகிடுது. இந்த டாம் வந்து வீட்டுக்கு அந்த கரண்ட் பில் கட்ட வேண்டிய காசை வந்து யூஸ் பண்ணிடுவான்ல, ஸோ அதனால பவர் வந்து இவங்க வீட்டில் வந்து ஆஃப் ஆகிருச்சு. அமாண்டா போயிட்டு கேண்டில்ஸ் வந்து எடுத்துட்டு வராங்க, அதை வந்து ஏற்றி வந்து வைக்கிறாங்க. அண்ட் ஜிம் வந்து போயிட்டு அங்கே இருக்க ஃபியூஸ் பாக்ஸை வந்து செக் பண்ணுறாரு. பட் டாம்க்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஃபியூஸ்லலாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் தான் மணியை வந்து பே பண்ணாமல் விட்டுட்டேன், அதனால தான் கரண்ட் வந்து இல்லைன்னு சொல்கிறான். பட் அந்த மணியை எதுக்காக யூஸ் பண்ண அப்படிங்கிறத வந்து சொல்லலை. அமாண்டா கொஞ்சம் அசியூம் பண்ணிக்கிறாங்க, ஓகே நீ வந்து மறந்துருப்ப, இருக்கட்டும் சீக்கிரம் வந்து கட்டிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அடுத்து என்ன ஆக போகுது அப்படின்னா, இந்த ஜிம் அண்ட் லாரா ரெண்டு பேரும் வந்து தனியாக வந்து பேசுறதுக்கான அந்த சூழ்நிலையை வந்து அந்த மதர் வந்து ஏற்படுத்தி வந்து கொடுப்பாங்க. வீட்டில் ஒரு பெரிய ஓல்டான சர்ச்லலாம் ஏற்றுற மாதிரி பெரிய கேண்டில் வந்து இருக்கும், அதை வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. கொஞ்சம் ஒயின் வந்து வைக்கிறாங்க. அண்ட் இந்த ரெண்டு பேரையும் அவங்க வந்து கம்பெனியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அமாண்டா அண்ட் டாம் வந்து அங்கேருந்து வந்து வெளியே வந்து போயிடுறாங்க. ஜிம் வந்து லாரா கிட்ட ரொம்ப ஜென்டிலாக ரொம்ப லைட்டாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த லாரா வந்து பயந்துட்டே இருந்தோடனே அவங்களோட டென்ஷனை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து தரையிலே வந்து உட்கார்றாராம். அண்ட் அந்த லாராவையும் நீங்களும் கீழே உட்காருங்கன்னு சொல்றாங்க. ரெண்டு பேரும் அந்த பர்னிங் கேண்டிலுக்கு சைடில் உட்கார்ந்துருக்காங்களாம். அப்போ லாரா வந்து முதல்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு வந்து ஹை ஸ்கூல்லையே ஒருத்தர் வந்து தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல ஜிம்க்கு வந்து ரீகால் வந்து பண்ண முடியலை. அண்ட் அதுக்கப்புறம் ப்ளூ ரோசஸ் அந்த வேர்டை வந்து இவங்க லாரா வந்து மென்ஷன் பண்ண உடனே அவருக்கு வந்து ஞாபகம் வந்து வந்துருச்சான் டக்குன்னு. ரெண்டு பேரும் சேர்ந்து கோரஸ் கிளாஸ்ல வந்து ஒரே மாதிரியா அந்த பாட்டெல்லாம் பாடுவாங்க. ஸோ அந்த ஞாபகங்கள் எல்லாமே வந்து வருது. அப்போ லாரா சொல்றாங்க,
என்னோட கால் வந்து கொஞ்சம் கிரிப்பிள்டா இருக்கிறதுனால நான் காலில் வந்து அந்த லெக்குக்கு போடுற அந்த பிரேஸ் மாதிரி போட்டிருப்பேன். அதை வச்சுட்டு நடக்கும்போது எனக்கு ஸ்கூலில் வந்து ரொம்ப ஒரு ஷையாக வந்து ஃபீல் ஆகும்னு சொல்கிறாங்க. பட் ஜிம் சொல்கிறாரு, அப்படியா, நான் அதை நோட்டீஸ் பண்ணதே இல்லையே அப்படின்னு சொல்லி ஜிம் வந்து சொல்கிறாரு. இவங்க கொஞ்சம் கிரிப்பிள்டு தான், பட் ரொம்ப பயங்கரமாக அவங்களோட வாக்கிங் ஸ்டைலெல்லாம் வித்தியாசம் இருக்காது. கொஞ்சம் நடக்கும்போது அவங்க வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நடப்பாங்க போல். ஸோ அதனால் ஜிம் வந்து நான் நோட்டீஸ் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஜிம் வந்து உங்களுக்கு நிறைய அட்வைஸ் வந்து கொடுக்குறாரு. நீங்கள் இவ்வளோ ஷையாக வந்து இருக்கக்கூடாது, எல்லாருக்குமே பிரச்சனைகள் வந்து இருக்கும், நீங்கள் அதுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வந்து கொடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் 2 பேரும் சேர்ந்து அவங்க ஹை ஸ்கூலில் படிக்கும்போதும் இருக்க ஒரு இயர் புக் எடுக்கிறாங்க. அந்த இயர் புக்கோட நேம் வந்து தட் டார்ச். அதில் இருக்க அந்த பேப்பர்ஸ் எல்லாம் புரட்டி வந்து பார்த்துட்டு இருக்காங்களாம். அண்ட் லாரா சொல்கிறாங்க, நான் ஒரு ஆப்ரா ப்ரோக்ராம் நடக்கும்போது உங்ககிட்ட இருந்து ஆட்டோகிராஃப் வாங்கணும்னு நினச்சேன், பட் வாங்க முடியலன்னு சொன்னோன்னே இப்போவே ஜிம் வந்து அந்த சைனை வந்து போட்டு வந்து கொடுக்குறாராம். அண்ட் லாரா கேட்குறாங்க, நீங்கள் ஒரு கேர்ள் கூட வந்து லவ் பண்ணிட்டு இருந்தீங்களே, உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிட்டான்னு சொல்லி கேட்குறாங்க. பட் ஜிம் சொல்கிறாரு, இல்லை, நாங்கள் வந்து அப்புறம் வந்து பிரிஞ்சிட்டோம், இது வந்து ஹை ஸ்கூலில் நடந்த லவ், அதெல்லாம் பிரிஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஜிம் வந்து சொல்கிறாரு. அண்ட் தென் ஜிம் வந்து லாரா கிட்ட கேட்குறாரு, நீங்கள் வந்து ஹை ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்கும்போது பெருசாக இவங்களுக்கு வந்து சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. உடனே சொல்கிறாங்க, என்னோட கிளாஸ் அனிமல் கலெக்ஷன் இருக்குல்ல, அதில் தான் நான் என்னோட மோஸ்ட் ஆஃப் த டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. உடனே ஜிம் வந்து இவங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ஸை பற்றி பேசுகிறாராம். நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், நம்ம எல்லாரை விட நம்ம சுப்பீரியர்னு சொல்லி நினச்சிக்கணும், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் வந்து நம்ம இருக்கக்கூடாது, நீங்கள் எதுக்கு இவ்வளோ ஷையாக ரொம்ப இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட பேசிட்டு, அவரோட ட்ரீம் வந்து என்ன அப்படின்னா ஒரு டெலிவிஷன் ப்ரொடியூசராக மாறணும் அப்படிங்கிறது ட்ரீமாக இருக்குது. அதை பற்றியும் கூட பேசுகிறாரு. அண்ட் இப்போ லாரா வந்து ஜிம்மை கூப்பிட்டு அவங்களோட கிளாஸ் அனிமல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்கல்ல, அந்த டிஸ்பிளே கிட்ட வந்து கூப்பிட்டு வந்து போகிறாங்க. அண்ட் அதுலேருந்து ஒரு யூனிகானை வந்து எடுக்கிறாங்க. அந்த யூனிகான் தான் என்னோட ஃபேவரட்டான டாய் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஜிம் அந்த யூனிகான் பார்த்துட்டு கொஞ்சம் ஒரு ஜோக் மாதிரி சொல்கிறாங்க, இந்த அனிமல் வந்து ரியாலிட்டியில் உள்ள அனிமல் கிடையாது, ஸோ இதை வந்து தனியாக வச்சுருங்க, அந்த கலெக்ஷன் கூட சேர்த்து வைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் பேக்ரவுண்டில் அடுத்து அந்த வால்ஸ் அப்படிங்கிற மியூசிக் வந்து ப்ளே ஆகுது. ஜிம் அண்ட் லாரா 2 பேரும் சேர்ந்து அப்படியே ஒரு கிளம்சியான ஒரு டான்ஸ் வந்து ஆடுறாங்க. ஆடிட்டு இருக்கும்போது தெரியாமல் பக்கத்தில் இருக்க அந்த டேபிள் மேலே வந்து இடிச்சிடுறாங்க. இடிக்கும்போது அந்த யூனிகான் அது வந்து கீழே வந்து விழுந்துருது. யூனிகான் தான் லாராவோட ஃபேவரட்னு சொல்லியிருப்பாங்க. கீழே விழுந்ததில் அதோட ஹார்ன் வந்து பிரேக் வந்து ஆகிருது. யூனிகான் அப்படின்னா ஒரே ஒரு கொம்பு இருக்கிற குதிரை தானே, ஸோ அந்த ஹார்ன் வந்து அப்படியே பிரேக் ஆகி கீழே வந்து விழுந்துருது. லாராக்கு ரொம்ப அப்செட்டாக தான் இருக்குது. இருந்தாலும் சொல்கிறாங்க, இப்போ இதுக்கு வந்து கொம்பு வந்து இல்லை அப்படிங்கிறதுனால இது மற்ற நார்மல் ஹார்சஸ் மாதிரி ஆகிருச்சு. அண்ட் ஜிம் வந்து இதை வந்து பார்த்துட்டு, லாரா, நீ வந்து அந்த ப்ளூ ரோசஸ் மாதிரி எப்போவுமே ரேரான ஒரு கேர்ளாக தான் வந்து இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு கிஸ் வந்து கொடுக்குறான். உடனே லாரா வந்து அப்படியே அந்த சோஃபாவில் அப்படியே சிங்க் ஆகிடுறாங்க. அவங்க டக்குன்னு இதை வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலை, சிங்க் ஆகிடுறாங்க. உடனே ஜிம் வந்து அவன் வந்து கர்ஸ் பண்ணிக்கிறான், ஐயோ இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிகரெட் எடுத்து அவன் வந்து லைட் பண்ணுறானா. லைட் பண்ணி கொஞ்சம் யோசிச்சுட்டு அவன் வந்து சொல்கிறான், லாரா, நான் வந்து இன்னொரு விமன் கூட எனக்கு வந்து என்கேஜ்மெண்ட் வந்து நடந்துருச்சு. அவங்களோட நேம் வந்து பெட்டி அப்படிங்கிற ஒரு கேர்ள். அவங்க ஒரு ஐரிஷ் கேத்தலிக் கேர்ள். அவங்கள தான் நான் வந்து என்கேஜ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டோன்னே லாராக்கு ரொம்ப ஹார்ட் ப்ரோக்கனாக வந்து இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த யூனிகான் பொம்மை இருக்குல்ல, அதை எடுத்து கொடுக்குறாங்க. ஓகே, உங்களோட மேரேஜ்க்கு இதை ஒரு சுவனீர் மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்களாம். அமேண்டா அடுத்து இவங்க 2 பேருக்காக ஒரு லெமன் ட்ரிங்கை வந்து மேக் பண்ணி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஜிம்முக்கு இப்போ வந்து ரொம்ப ஒரு ஆக்வர்டான ஒரு டென்ஸான சிச்சுவேஷனாக வந்து மாறுது. அமேண்டா ஜிம் கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் வந்து அடிக்கடி வீட்டுக்கு வந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஜிம் வந்து அந்த உண்மையை வந்து சொல்கிறாங்க, எனக்கும் பெட்டி அப்படிங்கிற ஒரு கேர்ளுக்கும் என்கேஜ்மெண்ட் வந்து ஆகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட குட் பை சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்புறாரு. பட் ரியாலிட்டியில் பார்த்தோம் அப்படின்னா இவருக்கும் அந்த பெட்டி கேர்ளுக்கும் என்கேஜ்மெண்ட்லாம் ஆகலை. இவருக்கு வந்துங்க கொஞ்ச நேரத்துலேயே அவர் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஃபேமிலியில் இருக்க எல்லாரும் சேர்ந்து நம்மளை வந்து மேரேஜ் அப்படிங்கிற ட்ராப்புக்குள்ளே வந்து விழ வைக்கிறாங்க. அண்ட் லாராவையுமே இவருக்கு வந்து பிடிச்சிருக்குது, அதனால தான் கிஸ் எல்லாம் பண்ணாரு. பட் அந்த ட்ராப்ல நம்ம விழுந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் இவங்க கிட்ட இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பொய் சொல்லிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிடுறாரு. அவர் அங்கே இருந்து கிளம்பினாலும் அமேண்டா அவங்களோட பொய்ஸ் அந்த போஸ்டரை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. பட் அங்கே இருக்க அட்மாஸ்பியர் வந்து அப்படியே வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் ஆகுது. டாம் வந்து வாரான். டாமை வந்து அக்யூஸ் பண்ணுறாங்க, நீ வந்து எங்களை வச்சு என்ன ஜோக் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி அக்யூஸ் வந்து பண்ணுறாங்க. உடனே டாமும் சொல்கிறான், நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, ஜஸ்ட் டின்னருக்கு தான் அவரை கூப்பிட்டுருக்கேன்னு சொல்லி சொன்னேன்,
போகிறேன், அது மட்டும் இல்லாமல் ஜிம்க்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆகிருச்சு, ஸோ இதெல்லாம் எனக்கு வந்து தெரியாதுன்னு சொல்லி டாம் வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துட்டு நான் மூவிஸ்க்கு வந்து கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்லி போகிறான். அமேண்டா வந்து கோவத்தில் அந்த சன்னை வந்து கத்துறாங்க, நீ வந்து இந்த ஃபேமிலி பற்றி கேரே பண்ண மாட்டேங்கிற, எவ்வளோ தூரம் போகணுமோ போ, 3K போகணும்னாலும் போ அப்படிங்கிற மாதிரி திட்டி வந்து அனுப்பி விட்றாங்க. டாமும் கோவத்தில் அவன் வந்து கிளாஸ் வச்சிருக்கான், அந்த கிளாஸில் இருக்க ட்ரிங்கோட அப்படியே கீழே போட்டு அதை உடச்சிட்டு அந்த ஃபயர் எஸ்கேப் வழியா வெளியே வந்து போகிறானா. வீட்டுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா அமேண்டா வந்து அந்த லாராவை அப்படியே ஹக் பண்ணி அவங்களோட ஹேரை அப்படியே ஸ்ட்ரோக் பண்ணியிருக்காங்க. லாராவும் ஹார்ட் ப்ரோக்கனாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க, ஸோ அவங்கள வந்து சமாதானம் வந்து படுத்திட்டு இருக்காங்க. அண்ட் டாம் வந்து கடைசியாக ஒரு பேஷனேட் அண்ட் இமோஷ்னலான ஒரு க்ளோசிங் மோனோலாக வந்து கொடுக்குறாரு. நம்ம பிகினிங்லேயே பார்த்தோம், இது ஒரு மெமரி பிளே. டாம் தான் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு, இது எல்லாமே முன்னாடி நடந்த விஷயங்கள் தான். ஸோ இப்போ டாம் வந்து ஆடியன்ஸ் கிட்ட சொல்கிறாரு, நான் அன்னைக்கு வீட்டிலேருந்து வந்ததுக்கப்புறம், அந்த செயின்ட் லூயிஸ் அப்பார்ட்மெண்ட்லேருந்து வந்ததுக்கப்புறம் நான் வந்து அங்கே போகவே இல்லை. எங்கள் அம்மா என்னை வந்து மூணுக்கு போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, பட் அதை விடையும் தூரமான பிளேஸ்க்கு வந்து நான் வந்து வந்துட்டேன் போல. நான் வந்து என்னோட ஃபாதர் மாதிரி தான் ஒவ்வொரு சிட்டியாக வந்து போயிட்டு வந்து இருக்கேன். நான் எங்கே போனாலும் ஏதாவது ஒரு கிளாஸ் பீஸை பார்த்தேன் ஆர் அந்த கிளாஸோட ஃப்ளாஷ் லைட்டை பார்த்தேன் அப்படின்னா எனக்கு என்னோட சிஸ்டரோட ஞாபகம் தான் வருது. என்னோட சிஸ்டருக்கு நான் வந்து அப்படி வந்து செஞ்சிருக்க கூடாது. ஃபேமிலி தான் என்னை வந்து ட்ராப் பண்ணுதுன்னு நினச்சி நான் வந்து வெளியே வந்து வந்துட்டேன். பட் இருந்தாலும் என்னால் அந்த சிஸ்டர் அண்ட் ஃபேமிலியை வந்து மறக்க முடியலைன்னு சொல்லி டாம் வந்து அவரோட லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்த மெமரி பிளேயாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கடைசியாக இவர் வந்து லாராவை எப்போ பார்த்துருப்பாங்க அப்படின்னா அன்னைக்கு நடந்த விஷயங்கள் தான். அன்னைக்கு நைட்டு லிவிங் ரூமில் கேண்டில்லாம் ஏற்றி வச்சுருந்தாங்கல்ல, லாரா வந்து ஒரு கேண்டிலை வந்து ப்ளோ அவுட் பண்ணி ஆஃப் பண்ணுவாங்களாம். ஸோ அப்போ தான் கடைசியாக லாராவை நான் வந்து பார்த்தேன், அன்னைக்கு எனக்கு குட் பை சொன்னதுக்கப்புறம் நான் என்னோட சிஸ்டரை பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி டாம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டோரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிம்பிளான ஸ்டோரி தான். ஒரு ஜென்டில்மேன் காலர் வந்து ஒரு பொண்ணை வந்து மீட் பண்ண வராங்க, அதுதான் ஸ்டோரி. அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறது தான் ஸ்டோரி. பட் நிறைய மைன்யூட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் டீட்டெயில்டு சம்மரி வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் லாஸ்ட் இயர் UGTRBலேருந்து ஒரு கொஸ்டினும் கூட கேட்டிருக்காங்க, ஹூ இஸ் த மதர் ஆஃப் லாரா இன் டெனிசி வில்லியம்ஸ் த கிளாஸ் மெனேஜரி? அமேண்டா, ஜிம் ஓகானர், எல்லா கார்ட்ரைட், வெஸ்லி? அமேண்டா. இது வந்து ரொம்ப ஒரு ஷாலோ மேல்டாப்பமான ஒரு கொஸ்டினாக தான் கேட்டிருக்காங்க. பட் திஸ் டைம் எப்படின்னு தெரியலை. நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸையும் கூட கண்டிப்பாகவே ஒரு நோட் ஏதாவது போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து ரிவிஷன் டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் that's it for this lecture. We will meet in the next lecture. Till then, happy learning.